ஹலோ. என்ன மச்சி பண்ற? நான் சும்மா தான் மச்சி வீட்ல இருக்கேன். சொல்லு. மால்தீவ்ஸ் வரைக்கும் போயிட்டு வருவோமா? என்ன மால்தீவ்ஸா? எங்க அம்மா மகாபலிபுரமே விடாது, இதுல மால்தீவ் வேற கேக்குதா? அவ்வளவுதான், எங்க அம்மா டின்னு கட்டிரும். அதெல்லாம் நம்ம அம்மா கிட்ட வாங்குறது சகஜம் தானே. ஆமாச்சா, சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி நீ போயிட்டு என்ன நினைச்ச? எங்க அம்மா அது ரகுடு பொம்பளை, அதெல்லாம் கேட்காது. சரி சரி மச்சி, நான் சொல்றது மட்டும் செய்ய. உங்க அம்மாட்ட ஒரு 15க்கு மேல வந்து கூட மீட்டர் போடலாம். சரி சரி, நான் கேட்டு பாக்குறேன். எங்க அம்மா வேற என்ன சொல்லுதுன்னு தெரியல. சரி நீ கேக்குறேன். உன் போனுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் ஈச்சலன் வந்து நான் அனுப்புறேன். டிராபிக் இது அதை காமிச்சு பணத்தை பறந்துரு. ஆமா, நல்ல ஐடியா. சரி நீ எனக்கு அனுப்பு, நான் எங்க அம்மாட்ட காட்டி ஒரு 10,000 வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி ஓகே. நான் பெத்து வச்சது வேற வந்துரும், சாப்பாடு சாப்பாடுன்னு வேற. அம்மா 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 அம்மா, இது நீ போன் பண்ணல, நீ போன் பண்ண அவசரத்துல நான் அப்படியே வண்டி எடுத்துட்டு வந்துட்டேனா, அங்க என்ன ரோட்ல வந்து டிராபிக் போலீஸ் வந்து என்கிட்ட 10,000 ரூபாய் காசு கேட்டாங்க. எது கேட்டாங்க? இப்ப வந்து அப்ப நான் குடுக்கல, இப்ப வந்து மெசேஜ் அனுப்பி இருக்காங்க, இங்க பாரு கேக்குறாங்க, குடுமா ஒரு 10,000. இருடி, அப்படியே ஆட்டையை போடலான்னு பாப்பா. குடு, செல்ல குடு, என்னன்னு பாப்போம். இருமா அம்மா, அது உண்மைதான் 10,000. அது உண்மையா இல்லையா நான் பாக்குறேன். இங்கிலீஷ்ல எழுதி தெரியாது உனக்கு? எனக்குலாம் தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ அமைதியாரு. 5 எத்தனைன்னு கேட்டாலே உனக்கு தெரியாது. செல்ல தலைகீழ வச்சிருக்குவாரு எறும்பு. இது எங்க பணத்தை வாங்கிட்டு எங்கிட்ட செலவழிக்க போதும். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்கிறதே ஒரு ஃப்ராடு. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, ஃப்ராடெல்லாம் இல்ல, உண்மைதான். நீ காசை கறக்கிறதுக்கு ஏதாவது பொய் சொல்லிட்டு இருக்காது. இப்படிதான் போன மாசம் ஏதோ ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கிறேன்ட்டு காசை வாங்கிட்டு போய் ஊர் சுத்திட்டு வந்தேன். இங்க பாரு, இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்து உண்மையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த லிங்கை டச் பண்ணி நம்ம echallan.parivahan.in போட்டோம்னா அதுல வந்து கவர்மெண்ட்ல இருந்து தான் அந்த லிங்க் வந்து அந்த சலான் வந்திருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்ப இது வந்து இது ஃப்ராடு. இது வந்து உனக்கு பொய்யா அனுப்பியிருக்காங்க. இது வந்து உண்மையாவே அவங்க அனுப்புறாங்களா இல்ல நீ என்கிட்ட காசை கறக்கறக்காண்டி இப்படி பண்ணியா? உண்மைதான் வந்திருக்காங்க பாரு, மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. நீ இப்ப வந்து நான் இதை நம்பி நான் பார்க்காம கொடுத்துருந்தேன்னா நீ ஏமாந்தது இல்லாம நானும் நம்பி ஏமாந்துருப்பேன். 10,000 வேணாச்சும் ஆட்டையை போட்டிருப்பான். அப்படியெல்லாம் இல்ல. 10,000 உன்னை பத்தி ஏதோ ஊர் சுத்துறதுக்கு தான் நீ இந்த பணத்தை கேட்கற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன பாத்துட்டு இருந்தேன்னா அப்படியே செவிட்லயே அப்பிடுவேன். சரியா? சரி, ஒரு 1000 கொடுமா. 1000 ரூபாயும் கிடையாது, 1 ரூபாயும் கிடையாது. போய் படிக்கிற வேலையை பாருடி, போடி. ராஜதந்திரங்கள் அனைத்தும் மீகாணி போனதே. இது மாதிரி ஸ்கேம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா echallan.parivahan.in இந்த வெப்சைட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அது எப்படி செக் பண்ணணும்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய மெசேஜ், அதாவது டிராஃபிக் போலீஸ் நம்ம ரூல்ஸ் மீறணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு செல்லான் வந்து அனுப்புவாங்க. நமக்கு வர நார்மல் மெசேஜ் அந்த செல்லான்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கொடுத்து நம்ம என்ட்ரி பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து ஸ்கேமா இல்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அனுப்பியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து பணம் பே பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா பல இடங்கள்ல இது மாதிரி ஸ்கேமும் வந்து நடந்திருக்கு. இது மாதிரி ஸ்கேம் நடக்கிறத தடுக்கிறதுக்காக தான் இப்போ தமிழ்நாடு அரசு இது போன்ற வெப்சைட் வந்து விட்டுருக்காங்க. அது வந்தாலும் செக் பண்ணிட்டு நீங்க இதுக்கப்புறம் பே பண்ண கத்துக்கோங்க. ஹலோ, சொல்டா. என்ன மச்சான், வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். உனக்கும் எங்க அம்மா தரேன்னாங்க. வா வந்து நல்லா வாங்கிட்டு போ. சரி வா வா வாடா வா. ஐடியாவா குடுக்குற ஐடியா. மாலத்தீவு கக்கூஸ் தீவுன்ட்டு வா, உனக்கு இருக்குது.